Can we have one video for him? Okay, அவருடைய ஃபேவரட்டான இளைய தளபதியோட படத்துல இருந்து ஒரு அற்புதமான காட்சி. ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமங்களை அழிச்சிருக்கு. அதுல எழுத்து நின்ன ஒரே கிராமம் தன்னொத்து. அதுக்காக அவங்க கொடுத்த விலை 9 விவசாயிகளோட உயிர். இந்த கொடுமையை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி முடியல. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? கடந்த 30 வருஷத்துல 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000க்கும் மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 1,67,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமங்கள் அழிச்சிருக்காங்க. அதுல எதிர்த்து நின்ற ஒரே கிராமம் தன்னூத்து. அதுக்காக அவங்க கொடுத்த விலை 9 விவசாயிகளோட உயிர். நடந்த இந்த கொடுமையை உங்ககிட்ட சொல்லறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து முடியல. 3 வேளை பசிக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வரும் உங்களுக்கு, அது விவசாயம் செஞ்சது விவசாய ஞாபகம் வர்றது இல்ல. கடந்த 30 வருஷத்துல 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000க்கும் மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 1,67,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறான். இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? விவசாயி தரத்துல படிக்காம வேற என்ன பண்ணுவான் சார்? இவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கிறாங்க. இவங்க மட்டும் இல்ல, இவங்கள மாதிரி சொந்த ஊரை விட்டு போன அத்தனை விவசாயிகளும் அதேதான். 20 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் செஞ்சவனா இன்னைக்கு சிட்டில ஏதோ ஒரு கோயில் வாசல பிச்சை எடுத்துட்டு இருக்கான், பாலத்துக்கு துணி துவச்சிட்டு இருக்கான், இல்ல சாக்கடை அள்ளிட்டு இருக்கான். உங்கள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்றேன். இந்தியா முழுக்க ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு விவசாயி தற்கொலை செஞ்சுட்டு அவன் குடும்பமே நடு ரோட்ல நின்னுட்டு கடந்த 10 வருஷமா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அவங்க பரம்பரையே உங்களுக்காக சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. 2002ல இருந்து 10 லட்சம் விவசாயிகளுக்கு மேல இந்த தொழிலை வேணாம் சொல்லி வேற தொழிலை செய்ய போயிட்டாங்க. இப்போ மீட்டட் பாய் அதை எடுக்கிறதுக்கு தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் 1,64,819 ஏக்கர் நிலப்பரப்பை ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அழிக்க போறாங்க. அந்த விவசாய குடும்பம் நடு ரோட்ட பிச்சை எடுக்க போறாங்க. 5,000 கோடி எப்படி 5,000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் திடீர்னு ஒரு நாள் அந்த கடனையே கட்ட முடியலன்னு கையை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல, அவனுக்கு லோன் கொடுத்த அந்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா வெறும் 5,000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு விவசாயி அந்த கடனை திருப்பி கட்ட முடியாம வட்டி பணம் ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு சிட்டில இருக்க நமக்கு நேரம் இல்ல. டிவி சேனல் சொல்ல சொல்லி கேட்டோம். ஆனா டிவில லேக் ஜியோ விக்கிறதுக்கும் சமையலை பாக்குறதுக்கும் டான்ஸுக்கு மார்க் போடுறதுக்கு மட்டும் நேரம் இருக்கு. ஆனா ஒரு கிராமம் இருக்கு சொல்ல 2 நிமிஷம் அவங்க கிட்ட இல்ல. இந்தியாவில ஃபேக்டரியே வேணாம் நாங்க சொல்லல. ஆனா குடிக்கிற பால்ல இருந்து தயாரிக்கிற சோப்பு வேண்டாம், முட்டை மீன் கேரட்ல இருந்து எடுக்கிற ஃபேர்னஸ் கிரீம் வேண்டாம், தக்காளி ஆரஞ்சு பாதாம்ல இருந்து எடுக்கிற அழகு சாதன ஃபேக்டரி வேண்டாம். இந்தியால விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு 5,000 குழந்தைங்க இறந்து போறாங்க சார். 5,000 குழந்தைங்க. பணக்காரங்க யூஸ் பண்ற ஒரு காண்டம்க்கு ஸ்ட்ராபெரி பிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரியை நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண தண்ணியா? 2G என்னையா? அலைக்கட்டு காத்து, வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா?
சஞ்சீவ் உண்மையிலே ரொம்ப 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 பெருமையா இருக்குடா. சூப்பர். நான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லியது உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ சோ மச். அண்ட் சஞ்சீவ், அதாவது நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து அவர் டிவில பார்க்கும்போது சூப்பரா பேசுறாருன்னு தெரியும். பட் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவர் எஃபர்ட், அவர் வந்து என்ன சொல்றது, ஃபிளாலெஸ்ஸா இப்படி பேசுறாருன்னா அது எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு வாட்டி பார்த்தா போறோம். சஞ்சீவுக்கு எவ்வளவு பெரிய டயலாக் இருந்தாலும் சரி, அந்த சீன் என்ன மாதிரி சீனா இருந்தாலும் சரி, என்ன எமோஷன்ஸ் கேரி பண்றதா இருந்தாலும் சரி, அழதா இருக்கட்டும், சிரிக்கதா இருக்கட்டும், கோவப்படுறதா இருக்கட்டும், என்ன மாதிரியான எமோஷன்ஸ் அந்த சீன்ல இருந்தாலும் ஒரு ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா சஞ்சீவ் அத ஒரே ஷாட்ல சிங்கிள் டேக்ல அடிக்கிற கில்லிடா அவன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சஞ்சீவ். ஓகே, சோ எப்படி இருந்தது ஸ்ரேயா மேம், சொல்லுங்க. நோ வேர்ட் சஞ்சய். மேடமால எந்திரிக்காத முடிச்சு, நான் என்னால எந்திரிக்க கூட முடியல. எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. இட்ஸ் நாட் ஈஸி. யூ ஆர் அமேசிங். Thank you, ma'am. Amazing. Thank you so much. I just loved it, Sanjay. Thank you, ma'am. Thank you so much. And ma'am was like, Abdi, she must be talking to her. சுதா மேம், நீங்க சொல்லுங்க. always been a big fan of Sanjeev. So I think நான் சொன்ன வார்த்தை தப்பு இல்ல. Sanjeev was the superstar of television, is the superstar of television, will be the superstar of television.